ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப நாட்களாக கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அதனை தடுப்பதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கைகளையும் ரோந்து பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருக்கும் பிரபாகரன் மற்றும் காக்கி பீட் அலுவலர் கனகராஜ் ஆகியோர் கடந்த 13ஆம் தேதியன்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது அந்த நள்ளிரவு நேரத்தில் 3 நபர்கள் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சாலையில் நின்று கொண்டிருந்தனர். உடனே போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்த போது தலைக்கேறிய போதையில் இருந்த 3 நபர்களும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். அதன் பிறகு போலீசார் அவர்களை சோதனை செய்து பார்த்தபோது அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை இடுப்பில் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் ஏதோ குற்றச்செயலில் ஈடுபட போகிறார்கள் என்பதை உணர்ந்த போலீசார் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது அது கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதி என தெரிய வந்தது. இது குறித்து விடுதி நிர்வாகத்தினரிடம் விசாரித்த போது, இங்க தங்கி இருக்கிற காலேஜ் பசங்களை பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அடிக்கடி வருவாங்க. அப்படி வெளியூர்ல வர்றவங்க 2-3 நாள் தங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் வந்தாங்க என தெரிவித்தனர். இதையடுத்து அந்த 3 பேர் தங்கியிருந்த அறையில் சோதனை செய்து பார்த்தபோது பயங்கரமான ஆயுதங்கள், வீச்சருவால், 2 கிலோ கஞ்சா உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அப்போது போலீசார் சற்று அசந்ததும் அங்கிருந்த 3 பேரில் ஒருவர் திடீரென வெளியே தப்பிச் செல்ல முயன்றார். அந்த நேரத்தில் அவரை விடாமல் விரட்டிய போலீசார் துணிச்சலுடன் மல்லு கட்டி பிடித்தனர். இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் மதுரையைச் சேர்ந்த கருப்புசாமி, சந்தோஷ்குமார் மற்றும் பிரவீன் என தெரிய வந்தது. இவர்கள் மீது கொலை முயற்சி, திருட்டு, வழிப்பறி ஆகிய 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் போலீஸ் விசாரணையில் இவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த மாணவரை தாக்குவதற்காக நள்ளிரவில் அரிவாளுடன் துரத்தியுள்ளனர். இதில் அந்த மாணவர் தப்பியதால் பிடிப்பட்டவர்கள் மாணவரை தேடி வந்தபோது போலீசாரிடம் சிக்கியது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கருப்புசாமி, சந்தோஷ்குமார் மற்றும் பிரவீன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். துணிச்சலுடன் குற்றவாளிகளை பிடித்த காவலர்களுக்கு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.